இல்ல எனக்கு புரியல. டிவிக்கே பண்ற நல்லதெல்லாம் நியூஸ் சேனல்ல பேச மாட்றானுங்களா? இல்ல இவங்க பண்ணாத நல்லத பண்ணேன்னு சொல்லி Instagramல, சோசியல் மீடியா ஃபுல்லா பேசுறாங்களான்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல. இன்னைக்கு Instagramல ஓப்பன் பண்ணி பார்த்தோனே நெறைய பேர் வந்து டிவிகே, பவர் ஆஃப் டிவிகே வித்தின் 24 ஹவர்ஸ்ல இத்தன ட்ரக்ஸ வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சீன ரீகிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நெறைய பேர் நெறைய பெரிய பெரிய பேஜ் வச்சிருந்தவங்கலாம் வீடியோ பண்ணியிருந்தாங்க. நான் கூட சரி இது உண்மையான நியூஸ்ன்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு 10, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கமெண்ட் செக்ஷன்ல. "ஏன் ப்ரோ நீயும் ஃபேக் நியூஸ் பண்ற? இது வந்து ஃபேக் ப்ரோ. போன வருஷம் நடந்தது ப்ரோ. என்னன்னு பார்க்காம ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? அப்படி ப்ரோ, இப்படி ப்ரோன்ட்டாய்ங்க." எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது நம்ம ஒரு நியூஸ் சேனல் பேஜ் போட்ட மாரி தான் ஒரு ஃபோட்டோல வந்துச்சு. நான் சரி பார்த்துட்டு உண்மையா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு நான் அத வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு போய் ஃபுல்லா வெரிஃபை பண்ணி பார்க்குறேன். 1, 2 பேஜ்ல மட்டும் தான் இந்த வீடியோ இருக்கு. நெறைய நியூஸ் சேனல்ல பார்த்தா இத பத்தின நியூஸே இல்ல. சீரியஸா யார நம்புறதுன்னே தெரியல தாசனா அப்படின்ற மொமெண்ட் ஆயிருச்சு எனக்கு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.